ஹலோ எவ்ரிவன். நம்ம எல்லாருக்குமே இருக்க ஒரு மேஜரான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் அண்ட் டியூஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே நிறைய ஒர்க்ஸ் இருக்கும், இங்கே நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ எதை நான் செய்யறது, எதை ஃபர்ஸ்ட் செய்யறது, எது அப்புறம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். ஸோ இதுவே வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ரீசனாக இருக்க போகுது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்டான என்னென்ன விஷயம்லாம் செய்யணும் அப்படின்றத தான் இதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ மேனேஜ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டியூஷன்ஸ்ல சில ஒர்க்ஸ் இருக்கும், ஸ்கூல்ஸ்ல சில ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் டெய்லி ஒரு பிளானர் போட்டு பிளான் பண்ணிக்கணும். ஸோ இங்க இருக்க ஒர்க்ஸ் இந்த சைடு, இங்க இருக்க ஒர்க்ஸ் இந்த சைடுன்னு சொல்லிட்டு அது ஒரு பிளான் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குன்றதை நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் ஆக்டிவிட்டிஸ். அதாவது நீங்க அதை ஸ்ட்ரைட்டாவும் டியூஷன் ஒர்க் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஒர்க் அப்படின்னு முடிக்கலாம். இல்லை உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வந்து ஸ்கூல் ஒர்க்ஸ், அப்புறம் ஒரு 1 hour டியூஷன் ஒர்க், இந்த மாதிரி நீங்க கம்பைன் பண்ணியும் படிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரையாரிட்டிஸ் மேட்ரிக்ஸ். அதாவது கண்டிப்பா நம்ம வந்து ப்ரையாரிட்டிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா செய்யணுன்றத ஃபர்ஸ்ட்டும், எதை நான் வந்து நாட் அர்ஜென்ட், அதாவது என்னால் அப்புறம் கூட நான் செஞ்சுக்கலாம் அப்படின்றத அப்புறமாவும் நம்ம அப்படி செய்யும் போது நம்மளுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து இதுலயே நம்மளுக்கு பாதி குறைஞ்சிடும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ கான்செப்ட்ல இருக்க ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே டியூஷன்ல இருந்தா டியூஷன்ல கிளியர் பண்ணிக்கிறோம், ஸ்கூல்ஸ்ல இருந்தா ஸ்கூல்ஸ்ல கிளியர் பண்ணிக்கிறோம். ஸோ அன்னன்னைக்கு டவுட்ஸ் அன்னன்னைக்கு நம்ம அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வரோன்ற போது இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபிஷியன்ட்டா வீட்டுக்கு வந்து நம்மளோட வேலைகள் எல்லாம் நம்ம வந்து ஈஸியா வந்து செஞ்சுக்கலாம் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இது எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்டா செஞ்சோம்னாலே நம்மளுக்கு இருக்க பாதி ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ இது மீறியும் வந்து நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம எப்படி இதை வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நம்ம செய்யும் போதே பிரேக் எடுத்துக்கிறது, நிறைய நல்லா எக்ஸசைஸ் பண்றது, மெடிடேஷன் பண்றது, அதுவும் இல்லாம நம்மளுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். வீக் ஃபுல்லா நான் படிக்கிறேன், வீக் ஃபுல்லா இந்த ஒர்க் எல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னும் போது அந்த வீக் எண்டில் வந்து நான் ஒரு மூவி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத செல்ஃபா நம்மளுக்கு ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுக்கும் போது நம்மளுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணும். ஸோ மறக்காம டியூஷன் அண்ட் ஸ்கூல்ஸை மேனேஜ் பண்ண முடியாம தவிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிட்டு வீரன் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.